ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப ஈஸியாக 2 பொருள் வச்சு ஒரு சட்னி. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 10-15 வரமிளகா வச்சுக்கிறேன். வரமிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தோல் உரிக்காமலே சேர்த்துக்கலாம். நான் பெரிய பல் பூண்டாக சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்காமலும் சாப்பிட்லாம். சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்போ நம்ம அடுத்த நாள் சாப்பிடும்போது இனிமேல் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.